ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். நாளைக்கு தேர்ஸ்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் டார்கெட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே செட் பண்ணுவோம். எதுக்காகனா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பக்கத்தில் வரைக்கும் போய் அது டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே டார்கெட்டாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 45 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ட்ரி லெவல்ஸில் இருந்து கன்சிடர் பண்ணுவோம். 45 பாயிண்ட்ஸ் எதுக்காகனா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஏடிஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸாக இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி சாதாரணமாக 5 மினிட்ஸில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுங்கிறது இதோட மீனிங். ஸோ அதனால் மினிமம் லெவலான 45 பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணுவோம். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் R1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி R1க்கும் R2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி 945க்கு மேலே R2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் R2வை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வருது. அதாவது பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1 பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளோட என்ட்ரி கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ மார்க்கெட் புல்பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். சினாரியோ 4, பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1க்கும் S2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது S2வை பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல்பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். சினாரியோ 5, ஒருவேளை பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவிலேயே ட்ரேட் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல் நெருங்கும் போது அப்பர் சிபிஆர் லெவலில் பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் சிபிஆர் பக்கம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் சிபிஆர் லெவலில் பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் சிபிஆர் பக்கம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல்பேக் ஆகி அப்பர் சிபிஆர் லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸில் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேட் பிளான் ஷீட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பிளான் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 வீக் டேஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.